நம்ம ஆளு யாரோ ஒரு ஆள் போக சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பாதிப்புகளை பார்வையிட சென்றபோது பொதுமக்கள் முட்டியளவு தண்ணீரில் நின்று அவரை முற்றுகையிட்டுள்ளனர். அதாவது அங்குள்ள மக்களுக்கு சாப்பாடு, தண்ணீர், பால் என எதுவுமே இன்னும் கிடைக்கவில்லை என்றும் தேங்கிய தண்ணீரும் இன்னும் வடியவில்லை என்றும் கூறி சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளனர். இந்த நிகழ்வானது பெரும் பேசும் பொருளாகவே மாறியுள்ளது. தென் மாவட்டங்களான தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட திமுகவினர் யாரும் வராததால் மக்கள் கடும் அதிருப்தியிலே காணப்படுகின்றனர். ஆபத்தில் தங்களுக்கு உதவாமல் மழை முடிந்த பிறகு அதுவும் 1-2 நாட்கள் கழிந்து பாதிப்புகளை பார்வையிட செல்லும் திமுகவினரை மக்கள் முற்றுகையிட்டு கேள்வி கேட்டு விரட்டியடித்து வருகின்றனர். இந்த வகையில்தான் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் பார்வையிட சென்ற போது கரையெல்லாம் முடிய வாய்ப்பே இல்லை, உங்க ஆளுங்க தான் ஒட்டுமொத்த மண்ணையும் அள்ளிக்கொண்டு போயிட்டனர், அதனால்தான் தற்போது கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் வந்திருக்கிறது என்று பொதுமக்கள் சாடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மழை பெய்த போதும் திமுகவினர் பல இடங்களில் மக்களுக்கு உதவி செய்ய செல்லவில்லை. தற்போது தென் மாவட்டங்களிலும் அதே நிலைதான். ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த மக்களை கண்டுகொள்ளாத திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக பொதுமக்கள் கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது.